Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நில மோசடி விவகாரம் தொடர்பாக பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் நடத்திய விசாரணை நிறைவு. சார் பதிவாளர் அலுவலகம் பூட்டப்பட்டு 6 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் விசாரணை நிறைவு பெற்றது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். பழனி நில விவகாரத்தில் சிபிசிஐடியின் விசாரணை தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. விவரங்கள் என்ன வழங்கலாம்? வணக்கம் ரம்யா. பழனி கோவில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் சிபிசிஐடி எஸ்பி சஜிதா தலைமையில் கடந்த 6 மணி நேரத்துக்கு மேலாக பூட்டிய கதவுக்குள் நடைபெற்று வந்த சோதனையும் விசாரணையும் தற்போது நிறைவடைந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தங்களது விசாரணையின் ஒரு பகுதியாக பழனி சார் பதிவு அலுவலகத்தில் இன்று காலை முதல் நடத்தி வந்த நீண்ட நேர அந்த நேரடி விசாரணை தற்போது நிறைவுக்கு வந்துள்ளது. இன்று வாராந்திர விடுமுறை தினம் என்பதாலும் இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய தரவுகளை திரட்டுவதற்காக பத்திரப்பதிவு அலுவலகம் அதிகாரிகள் மற்றும் ஊழியர் அனைவரும் அவசரமாக இந்த அலுவலகத்துக்கு வரவழைக்கப்பட்டன. சிபிசிஐடி மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி சஜிதா 10 பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவுடன் உள்ளே நுழைந்தது. தொடர்ந்து சார்பு அலுவலகத்தின் முக்கிய கதவுகள் அனைத்து பூட்டப்பட்டு முழு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டன. கடந்த 6 மணி நேரத்துக்கு மேலாக பூட்டிய கதவுக்குள் பின்னால் நடைபெற்ற இந்த அதிரடி சோதனையில் சம்பந்தப்பட்ட முறைகேடான பத்திரப்பதிவு நடந்த தேதி என்று அலுவலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தன என்பது குறித்தும் அதற்கு முந்தைய தினங்களில் இந்த மோசடிக்காக என்னென்ன திட்டமிடல்கள் ஆவண ரீதியாக அரங்கேற்றப்பட்டன என்பது குறித்து ஊழியர்களிடம் தனித்தனியாக வாக்குமூலம் பெறப்பட்டன. அலுவலகத்தில் இந்த முக்கிய ஆவண கோப்புகள் கணினிகளின் தரவுகள் அனைத்தும் சிபிசிஐடி அதிகாரிகள் தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தினர். இன்று விடுமுறை நாளிலும் கடந்த 6 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த இந்த விசாரணை தற்போது நிறைவடைந்துள்ளது. காலை முதல் இந்த பத்திரப்பதிவு உண்டான சேதுபதி, இதுக்கு சாட்சி கையெழுத்து போட்ட லட்சுமணன் ஆகியோர் வீடுகளிலும் இந்த சோதனை நடைபெற்றது. பின்பு ஒட்டந்தந்தத்தில் இவங்க டாக்குமெண்ட் ரைட்டர் இந்த சிவகுமார், ஜெயபிரகாஷ் ஆகியோர் வீடுகளிலும் இந்த சிபிசிஐடி அவங்க சோதனை பண்ணியிருந்தாங்க. இந்த சோதனை 6 மணி நேரத்துக்கு முன்பு நிறைவந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.